அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நாங்கள் ஐஎம்எஸ் ஊழியத்தின் சார்பாக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஐஎம்எஸை பற்றி அண்ணன் நிறையா பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. இந்த ஊழியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்ம கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் பூமிக்கு வந்தார்? இங்கே இருக்கிற மனிதர்களை ரட்சித்து எங்கே கொண்டு சேர்க்கணும்? பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும், நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் தேவனுடைய பிரதான ஒரு முக்கியமான ஒரு கற்பனை, ஒரு கட்டளை. அவர் வந்ததன் நோக்கமே என்னதான்? நம்மளை எப்படியாவது எங்கே கொண்டு போயிடணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இது நம்ம அறியாத ஜனங்கள் மத்தியில், அங்கே வட மாநிலங்களில் மனிதன் கூட போக முடியாத இடங்களில், ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து நம்ம மட்டும் பரலோகத்தை சுதந்திரிச்சா போதாது, ஜீவனுள்ள தேவனை நம்ம மட்டும் ஆராதித்தா போதாது, மற்றவர்களும் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஐஎம்எஸ் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு அநேக இடங்களில் மலைகள் மத்தியிலையும், அநேகருக்கு வீடு இல்லை, நிறைய மிஷினரிகளுக்கு வீடு இல்லாத மத்தியிலும், நிறைய இடங்களில் வசதிகள் இருக்காது, இதேமாரி பஸ் வசதியெல்லாம் கிடையாது, நிறைய மலைகளில் நடந்து போய் அவங்க என்ன செய்கிறாங்க? எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படியாவது ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணுங்கிற பாரத்தோடு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஐஎம்எஸ் ஊழியத்துக்காக நீங்கள் அநேகமாக என்ன செஞ்சு கொள்ளுங்கள்? ஜெபித்து கொள்ளுங்கள். நம்மளால் அந்த இடத்துல போய் நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஜார்க்கண்டில் ஃபீல்டு விசிட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல என்னால் 3 நாள் சர்வே பண்ண முடியல, என்னால் 3 நாள் இருக்க முடியல. ஏன்னா 3 மலை ஏறி 2 சபைக்கு போயிருக்கிறோம், 3 மலை ஏறி. அதுக்கப்புறம் இன்னும் 600 கிராமங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் போய்கிடவே நினச்ச முடியாது, என்னால் முடியாது. அப்போ அந்த ஊழியத்தில் ஒரு நாள் கூட நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அதை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பண்ணுற ஊழியக்காரங்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய உதாரணமான காணிக்கைகள் மூலமாக, தாங்கிறது மூலமாக, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையின் மூலமாக அங்கே ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அது யார் கணக்கில் தான் சேரும்? உங்கள் கணக்கில் தான் சேரும், நம்ம கணக்கில் தான் சேரும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாரு? நோட் பண்ணியிருக்கிறாரு. என் பிள்ளை கொடுத்து இங்கே ஒரு ஆத்மா என்ன செஞ்சுருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யமே என்ன செய்யும்? மிகுந்த சந்தோஷம் கொள்ளுமா? பரலோகராஜ்யம் எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம கையால் நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு வெறுங்கையாவா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்வார், நீ கொடுத்தலா இந்த காணிக்கையின் மூலமாக தான் இத்தனை அறியாத ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இந்த ராஜ்யத்துக்கு வர முடிஞ்சு. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் கிடைக்கும்? இன்னைக்கு உலகத்தில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணமாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, எத்தனை கோடியான காருனாலும் இருக்கட்டும், எதுவுமே பரலோகத்தை என்ன செய்யாது? வராது. நம்ம வெறுமையாக தான் வந்தோம், வெறுமையாக தான் நினச்ச போகிறோம், போக போகிறோம். ஆனால் நம்ம பேர் எது தெரியுமா சொல்லும்? இவ்வளோ நாள் இவன் மனுஷன் பூமியில் இருந்ததுக்கு நம்ம கூட்டு போகிற ஆத்மாக்கள் தான் என்ன செய்யும்? நம்மளுடைய பேரை சொல்லும். நம்மளுடைய பேர் எதை சொல்லும்? இன்னைக்கு அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். நீங்கள் நம்மளுடைய திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கொலோசையர் எடுத்துக்கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசையர், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்போ மேலானவை அப்படின்னு எது சொல்லப்படுகிறது? பரலோகத்தை. இன்னைக்கு ஏன் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டு வைராக்கியமாக ஏன் சபைக்கு வருகிறோம், ஏன் பாடுகிறோம், ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் ஊழியம் செய்கிறோம் என்றால் எல்லாரும் எங்கே போகணும்? பரலோகம் போகணும். இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய ஒரே ஏம் என்னதான்? எப்படியாவது தேவனுடைய வருகையில் எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தேவனிடத்தில் போகலன்னா 1000 நாள் வாழ்ந்து புரோஜனம் இல்லை. 1000 நாள் தேவனோடு இந்த பூமியில் வாழ்ந்து தேவனோடு கிட்டி சேரலாம், அது புரோஜனமற்ற ஒரு நாள். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் செய்கிறார். இன்னைக்கு என்ன செய்யுங்க? மேலானவைகளை நாடுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எதை நாடிக்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு எதை நாடிக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்தை சார்ந்ததையா அல்லது பரலோகத்தை சார்ந்ததையா? நித்திய ஜீவனையா இல்லை உலகத்தை சார்ந்ததா? ஏன் இதை சொல்லுகிறேன்? ஏன் ஆண்டவர் இவ்வளோ பாரப்படுத்துகிறார் என்றால், இன்னைக்கு அநேகர் உலகத்தை சார்ந்தே ஓடுகிறோம். உலகத்தின் கவலையை தான் நம்மகிட்ட இருக்கிறது. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு பிள்ளை படிக்க வைக்கணும், என்ன செய்கிறோம்? +2 முடித்து 2-3 டிகிரி முடித்து எப்படியாவது அந்த பிள்ளை என்ன செஞ்சிடணும்? பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்குறோன்னு எவ்வளவோ உலக பிரகாரமாக பிரயாசப்படுறோம். ஆனால் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும்னு யாருமே இன்னைக்கு என்ன செய்யலை?
பிரயாசப்படலைங்க. நீ பிரயாசப்படல. நீ உலகத்துக்குள்ள காரியத்துக்கு அநேக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு என்ன செய்யறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. வேதத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாருடைய கவலை பூமிக்குரிய கவலையா தான் இருக்கு. பூமிக்குள்ள காரியத்தை மட்டும் தான் சிந்திக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில வந்தாருங்க, பிறந்தாரு, மரித்தும் நம்ம இன்னும் என்ன செய்யல, அந்த நித்திய ஜீவனை குறித்த அறிவில்லாமல் இருக்கிறோம். இது வேதனையான காரியம். இன்னைக்கு அநேகர் ஏன் பாவம் செய்யறாங்க, ஏன் உலகத்துக்கு பின்னாடி ஓடுறாங்கன்னா நித்திய ஜீவனை குறித்த அறிவில்லை. நீ பரலோகம் உண்டு, தேவனுடைய வருகை வரப்போகிறது. வரும்போது நம்ம கைவிடப்பட்டவர்களாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நம்ம அதை உணர்ந்தவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வருகை எப்படி இருக்குன்னா எதிர்பாராத ஒரு நேரமாக இருக்கும். திருடனை போல வருவார்னு சொல்லிக்க. இன்றைக்கி நமக்கு யாருக்குமே என்ன செய்யாது, ஆண்டவர் எப்போ வரப்போகிறாருங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இந்த வேதத்தில் முதல்ல ஒரு நியாய தீர்ப்பு நடந்தது எப்போனா நோவா காலத்தில் நடந்தது. நோவா காலத்தில் தேவன் ரொம்ப எரிச்சல் பட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேசத்தை முழுவதும் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சார், தப்பிச்சார். அந்த ஒரு ஆள் மூலமாக அந்த குடும்பம் என்ன செஞ்சப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது. யார், நோவா. நோவா மூலமாக அந்த குடும்பம் என்ன செஞ்சது, ரட்சிக்கப்பட்டது. அந்த அந்த 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது ஒரு ஆதாமுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கே மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை பார்த்தீங்கன்னா 950, 930, 920, 730 என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் கற்பனை கூட நினச்ச முடியாது, பண்ண முடியாது. நிறைய பேர் இதை சொன்னால் ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. அதெல்லாம் எப்படிங்க வாழ முடியும் அவ்வளோ ஆண்டு. ஆனால் பைபிள் சொல்லியிருக்கிறது அத்தனை ஆண்டுகள் வாழப்பட்டிருக்கு. இதில் அதிகமாய் வாழ்ந்தது யார், அதிக நாள், மெத்துசலா 969. அவனுடைய மரணம் எப்படி இருக்கின்றது, இயற்கை மரணமா, அவன் எப்படி மரிச்சான்? நம்ம வேதத்திலே அதிகமாக இருந்தது யார் தான், மெத்துசுலா. இன்னைக்கு மெத்துசுலாவை வைத்து தான் நான் பேச போகிறேன். ஏன் தெரியுமா, இந்த மெத்துசுலாவை போலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மெத்துசுலாவுடைய அப்பா பேர் யாரு, ஏனோக்கு. அவனுடைய தகப்பன் பேர் யாரு, ஏனோக்கு. அவன் பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்தவன். அவனுக்கு மரணம் ஏற்பட்டதா, இல்லை. மரணமே ஏற்படாமல் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரு, ஏனோக்கு. அப்போ இந்த ஏனோக்கு என்ன செய்கிறான், தனக்கு குழந்தை பிறந்த பிறகு, மெத்துசலா பிறந்த பிறகு 300 ஆண்டுகள் என்ன செய்கிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அப்போ தேவனை குறித்த அறிவு யானோக்கு என்ன செய்யறது, அதிகமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. ஏனோக்கு ஆமாங்க மரணமே கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்னன்னா ஆண்டவருக்குள்ள மரித்து தான் என்ன செய்வோம், போவோம். கர்த்தருடைய சித்தமானால் வருகையில் என்ன செஞ்சிடும், எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். ஆனால் இந்த யானோக்கு என்ன செய்யல, மறிக்கல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். என்ன செஞ்சார் ஆண்டவர், அவரை எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த மெத்துசலாக்கு அவர் தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவருக்கு வயசு என்னன்னா 300 வயசு. எத்தனை வயசு, 300 வயசு. 300 வருடமாக அந்த மெத்துசலா என்ன செய்தார்னா அவர் தகப்பனோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் தகப்பன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறார், அவர் ஆராதிக்கிறதை பார்க்கிறார், அவர் தியானிக்கிறதை பார்க்கிறார், தேவனோடு சஞ்சரிக்கிறதை பார்க்கிறார். எத்தனை ஆண்டுகளாக பார்க்கிறாரு, 300 ஆண்டுகளாய் பார்க்கிறாரு. இதெல்லாம் நேற்று நம்ம முந்த நாள் தான் தியானித்த இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது எனக்கே ஆச்சரியமானது. 300 ஆண்டுகளாக தன் தகப்பனை என்ன செய்கிறார், அவர் பார்க்கிறார், அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார் என்று. அதற்கு அப்புறம் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கப்புறம் யார் பிறக்கா, நோவா. யார் பிறக்கிறா, நோவா. அப்போ நோவா பிறக்கும் போது தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ என்ன செய்ய போற, நான் இந்த பூமியை அழிக்க போறேன், இந்த தேசத்தை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். ஏன்னா இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அருவருப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நான் இந்த தேசத்தை என்ன செய்ய போகிறேன், அழிக்க போறேன், அழிக்க போறேன்னு சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார், ஒரு பேழை கட்டுகிறார், ஒரு பேழை கட்டுகிறார். அப்போ அந்த நோவா காலத்தில் மழைன்னு ஒன்று என்ன செய்யாது, கிடையாது. அப்போ என்ன செய்யும்னா, அப்போ செடிலாம் எப்படி வளரும்,
காய்கறிகள்லாம் எப்படி வளரும்னா பனி நிற்கும், அந்த பனி நிமித்தமாக என்ன செய்யும், அதெல்லாம் வளரும். மழைன்னு ஒன்று கிடையாது. அப்போ இந்த நோவா என்ன சொல்லியிருக்கிறாருன்றா, 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் வசனம். சரி, 7:1 வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கிறாரு, எப்பா உன் மனைவியை மட்டும் நீ என்ன செய், பேழைக்குள்ளே கூட்டுவான்னு சொல்லலை, உன்னுடைய பிள்ளைகளை மட்டும் கூட்டுடுவான்னு சொல்லலை, உன்னுடைய மருமக்களை மட்டும் என்ன செய்யல கொண்டுவான்னு சொல்லலை. அவர் சொன்னார், உன் வீட்டார் அனைவரும் என்ன செய், கொண்டு வா. உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உன் குடும்பம் யாரெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுவா, இந்த பேழைக்குள்ளே கொண்டு வா. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேசத்தை அழிக்க போகிறேன். ஏன்னா இவர்களுடைய பாவம் இங்கே என்ன செஞ்சிருக்கு, மிகுதியாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாய் பாவம் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த இடத்துல. அப்போ அவன் என்ன செஞ்சிருப்பான், அவன் குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பானா மாட்டானா, இப்படி என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர், என்ன செஞ்சிருக்காரு, இப்படி தேசத்தை அழிக்க போகிறாரு, வானத்துலேருந்து தண்ணி வரப்போகுது, கீழேருந்து தண்ணி வரப்போகுது, நம்ம என்ன செய்யணும், அதனால் எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வரணும்னு என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பான். இந்த பேழை அவன் எத்தனை வருஷமாக கட்டினான், பேழை எத்தனை வருஷமாக கட்டினான், 100 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள், 100 வருஷம். நீ மனுஷன் 100 வருஷம் வாழ்கிறதே என்னது மிகப்பெரிய கஷ்டம். அவன் பேழையை மட்டும் 100 ஆண்டுகளாக கட்டுறான். 450 அடி உயரம் நீளம், 450 அடி நீளம், 75 அடி அகலம், உயரம் 45 அடி உயரம். இவ்வளோ பெரிய இதான் 3 அடுக்கா அவன் எத்தனை வருஷமாக கட்டுகிறான், 100 வருஷமாக கட்டுறான். அப்போ அந்த 100 வருஷமாக கட்டும்போது எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல, இப்போ இங்கனக்குள்ளே ஒரு ஆள் பெரிய ஒரு கப்பல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுடுங்களேன். ஒரு பெரிய வீடு கட்டினாலே யார் வீடு கட்டுறா என்ன எந்ததுன்னு கேட்போம், அப்படி தானே. ஒரு கம்பெனி வந்தால் கூட என்ன கம்பெனி ஏக்கு இதெல்லாம் வேலை நடக்குன்னு கேட்போம். அப்போது அவன் 100 வருஷமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கான். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அப்படி தானே. எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படி. அப்போ கேட்குற ஆளுகளுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான், பதில் என்ன சொல்லியிருப்பான், இல்லை தேவன் என்ன செய்ய போகிறாரு, தேசத்தை அழிக்க போகிறாரு, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பேழையை கட்டுறோம், மழை வரப்போகுது, வானத்துலேருந்து என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது, அதனால் தேசம் அழிந்து போக போகிறது, இந்த பேழைக்குள்ளே போகிறவங்களாம் என்ன செய்யப்பட போகிறாங்க, பாதுகாக்கப்பட போகிறாங்கன்னு 100 வருஷமாக அவன் கெட்டும்போது கேட்டிருக்கலாம் என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பாங்க. இந்த மெத்துசலா 100 வருஷமாக அந்த இடத்துல என்ன செய்தான் இருக்கிறான். மெத்துசலா என்ன செய்கிறான், அந்த 100 வருஷத்தில் இருக்கிறான். அந்த மெத்துசலாவுடைய மரணம் எப்படி தெரியுமாங்க ஏற்பட்டது, அவன் இந்த ஜல பிரளயத்தில் தான் மரித்தான். அவனுடைய மரணம் இயற்கை மரணம் அல்ல, அவங்க அப்பா மரணம் கூட, அவங்களுடைய பையன் யோனாவுடைய அப்பா மரணம் கூட எப்படி இருந்தது, இயற்கையாக இருந்தது. ஆனால் இவருடைய மரணம் எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு இதை நான் காட்டி கொடுக்குறேன். மெத்துசலா லாமேக்கை பெக்கும்போது அவனுக்கு வயசு எத்தனை, 187. மெத்துசலா அமிலேக்கை பெக்கும்போது 182, 187. இப்போ லாமேக்கு யோனாவை பெச்செடுக்கும்போது வயசு எத்தனை, 182. ரெண்டையும் கூட்டினா 369, கரெக்டா, 369. இந்த பேழையை அவன் கெட்டி ஜலப்பிரளயம் வந்தது எத்தனாவது வயசுனா, நோவாக்கு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இருக்கு, நோவாவுக்கு 600ஆம் வயது ஆகும்போது. அப்போ 369 600 கூட்டினா 969. மெத்துசலாவுடைய வயசு எத்தனை, 969 வயசு. அப்போ அவன் எப்படி தான் மரித்திருக்கிறான், இந்த ஜலப்பிரளயத்தில் தான் மரிச்சிருக்கிறான். அவனுடைய மரணம் எப்படி இருந்திருக்கிறது, ஜலப்பிரளயத்தில் தான் என்ன செஞ்சிருக்கான்,
மரிச்சிருக்கிறான். 969 வயசு வேற வாழ்ந்து தன் தகப்பன் எப்படிப்பட்டவர், தன் பேரன் எப்படிப்பட்ட தெரிந்திருந்தும் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் போய்விட்டாங்க. அவனுடைய உயிர் காக்கப்படவில்லை. இதுதான் நீ பார்க்கிறோம். நீதான் அவனுடைய என்னது, நான் 900 ஆண்டுகள் வாழ்ந்துட்டேனே, 960 ஆண்டுகள் வாழ்ந்துட்டேனே, இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு பரலோகத்தை குறித்த தரிசனம் இல்லை. பரலோகத்தை குறித்த தரிசனம் இல்லாததினால்தான் அவன் பேரன் செய்யும் போதும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. தன் தகப்பன் சஞ்சரிக்கும் போதும் அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த கர்த்தரை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவன் அநியாயமாய் மரித்தான், அநியாயமாய் மரித்தான். தெரியலாம் பிரச்சனை இல்லைங்க, மற்றவங்களுக்காக தெரிஞ்சிருக்காது, மற்றவங்க குடும்பத்துக்காக தெரிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வருகை வருகிறது, வருகை வருகிறது, ஆயத்தமாகுங்கள், நமக்காக பரலோக ராஜ்யத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? இன்னைக்கு வேதனையான காரியம் அதுதான், வேதனையான காரியம். இந்த மெத்துசலாவை மாறிதான் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. மெத்துசலாவை மாறிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் 300 வருஷம் 200 வருஷம் 100 வருஷம் நான் சபைக்கு வருகிறேன்னு சொல்லிக்கொண்டு கடைசி வருகையை தவற விட்டவர் அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிற பிரச்சனை இல்லை, நான் எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வாரங்கிற பிரச்சனை இல்லை, நான் எத்தனை வருஷம் கிறிஸ்துவ இருக்கிறேங்கிற பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்காக நான் இருக்கிறேனா? ஆண்டவருக்காக இருக்கிறேனாங்க. இன்னைக்கு வாரம் வாரம் பேசிட்டு இருக்கிறோம். வருகை வரப்போகுது, இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டணும்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம்? சொல்லுங்க. நீங்க ஆலயத்துக்கு வருகிற பேர் எத்தனை பேர் குடித்து கொண்டு இருக்கிறாங்க? நீங்க ஆலயத்துக்கு வர்றவங்க எத்தனை பேர் சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? சொல்லப்படலையா? வேதம் யார் கையிலும் இல்லையா? சொல்லியிருக்குல்ல. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க, 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நோவா மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். நோவா நாட்களில் என்ன நடந்ததோ அதே போல மனுஷகுமாரனுடைய நாளில் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. இன்னைக்கு நாம் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிறதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு மெத்துசுலாவை போல கிறிஸ்துவை அறிந்தும் இயேசுவோட அற்புதங்களை கண்டும் இயேசு நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கண்டும் நம் இருதயம் இன்னும் மாறவில்லை என்றால் மெத்துசுலாவை போல நம்மளுடைய வாழ்க்கையும் என்னதான் இருக்கும்? பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவோம், பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவோம். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம மட்டும் ஆயத்தப்படுத்தக்கூடாது, நம்ம கூட ஒரு ஜன கூட்டத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு அதை எல்லாருமே மறந்தாச்சு. இன்னைக்கு வேதனையாக இருக்கிறது, நீ வேதனையாக இருக்கிறது. நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணினது என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுங்கிறதான் பிரசங்கம், நித்திய ஜீவனை அடையணுங்கிறதான் பிரசங்கம். நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டுக்கு டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு வாரம் 2ஆவது சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சில் மெயின் பொறுப்பாளர் என்ன செய்தார்னா, ஏதோ ஒரு பாக்கோ ஏதோ ஒன்று வச்சு கொண்டு இருக்கிறார். நாங்கள் பார்த்தோன்னே எங்களை கண்டவுடனே மறைக்கிறார். எங்களை மறைச்சி எதுக்கு பாணி? நீ என்ன மதிச்சு எதுக்கு? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீ எந்த மறைச்சிட்ட? எங்க கூட வந்து அண்ணனை மறைச்சிட்ட, சபையில் இருக்கிற எல்லாரையும் மறைச்சிட்ட. ஆண்டவரை எப்படி மறைக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட எப்படி மறைக்க முடியும்? அவர் பார்த்து கொண்டுலாம் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொண்டுலாம் இருக்கிறாரு. நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரை நான் வைக்கல, நான் மறைச்சு வச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பில் டிவி போட்டு காமிச்சிருவாரு. நீ என்னெல்லாம் செஞ்சங்கிறத, நீ என்னெல்லாம் இருதயத்தை செஞ்சங்கிறத என்ன செஞ்சிருவாரு? டிவி போட்டு காமிச்சிருவாரு. இன்னைக்கு நம்ம மனம் மாற வேண்டிய காலம் இது, நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். இனி ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம். இன்னும் நம்ம சபைகளில் சுவிசேஷம் மட்டும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது? அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதுங்க. இனி நம்மளை மாறணும். நம்ம மாறி இனி நம்ம ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். உலகத்தில் 820 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 820 கோடி ஜனங்கள் மத்தியிலும் சுவிசேஷம் போகணுமே.
நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு IMSA போன்ற அநேக மிஷினரி ஊழியங்கள் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தரிசனம் என்ன? ஒரு ஆலயம் நிரம்பணும், ஒரு ஆலயத்தில் கோபுரம் கட்டணும், இல்லைன்னா இந்த ஆலயத்தை பார்க்கணும், ஒரு சபா மண்டபம் கட்டணும். இதோட நின்று போயிடக்கூடாது. இது தேவைதான், இதோட நின்று போயிடக்கூடாது. இதையும் தாண்டி 820 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே. 820 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. நான் பரலோகத்துக்கு போனது போல அவர்களை என் கூட என்ன செய்யணும்? வரணுமேங்கிற எண்ணம் வரணும். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவர் இருதயத்தை பார்க்குறாருங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்குறாரு. இன்னைக்கு அவர் முகத்தை பார்த்தாருன்னா ஏமாத்திடலாம், முகத்தை பார்த்தா என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திடலாம். அவர் இருதயத்திலலாம் பார்க்குறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம இருதயத்தில் நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சவன் நம்மளை என்ன செய்ய மாட்டான்? மதிக்கவே மாட்டான். அப்படிதானேங்க? அப்படிதானே? இப்போ ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன் இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்த்தா அவனை என்ன செஞ்சுருவாங்க? நீ என் பிள்ளையே இல்லை, நீ ஏன் மகனே இல்லை, நீ போடு, அவர் என்ன செஞ்சுருவாங்க? புறம்ப தள்ளிடுவாங்க. அப்படி தானே? ஏன்னா மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ மோசமாக சிந்திக்குங்க. எல்லாருடைய இருதயம், அந்த இருதயத்தின் சிந்தனைகள் வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ரொம்ப ஐயோக்கியத்தானே. அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிடும்? நீ என் பிள்ளையே இல்லை, நீ என்ன செஞ்சிரு, போயிருன்னு சொல்லிடுவான். அப்படிப்பட்ட இருதய நினைவுகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் பார்க்குறாருங்க. ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, மகனே நீ பரிசுத்தவாங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வரலப்பா, நீ நீதிமானுங்கிறதுக்காக உங்ககிட்ட வரலை. உன் இருதயத்தில் உள்ளதை உன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை புறம்ப தள்ளிடுவாங்க, இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உன்னை புறம்ப தள்ளிடுவாங்க. நான் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுதான் உனக்காக வந்தேன்னு சொல்கிறாரு. தேவனுடைய அன்பை யோசித்து பாருங்களேன். இப்போ நீ நினைக்கிற இருதயத்தில் நினைச்ச காரியம், நீ அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்தை உன் கூட இருக்கிறவன் கேட்டாலும், உன் சொந்தக்காரங்க கேட்டாலும், உன் தகப்பன்மார் கேட்டாலும், உன் மனைவி கேட்டாலும், உன் கணவர் கேட்டாலும் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? தூர போயிடுவாங்க. ஏன்னா நீ இவ்வளோ அருவருப்பு தக்கவனான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இவ்வளோத்தையும் அறிந்து, நம்ம இருதயத்தையும் அறிந்து, நம்ம இருதயத்தின் யோசனைகளையும் அறிஞ்சு, நம்ம அருவருப்பையும் அறிஞ்சு, மீண்டும் நீ தான்ப்பா வேணும், உன்னை தேடி தான்ப்பா வந்திருக்கேன்னு சொல்லி நம்மளை ரட்சிக்கிருக்காருனா அந்த தெய்வத்துக்கு நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இருதயம் தெரியும். நான்லாம் சொல்லுவேன், இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் தகுதியானவனானா இல்லை. நான் இன்னைக்கு அழுது என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் இவ்வளவாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்பா, நான் இதுக்கு தகுதியச்ச பாத்திரம்பா. நான் ஒர்ஷிப் பண்ணும்போது நான் என் இருதயத்தில் சொன்னது, இதுக்கு நான் தகுதியச்ச பாத்திரம். என் இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என் அந்தரங்கத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவும் செஞ்ச போது நீ என் பிள்ளை தானே, நீ என் பிள்ளை தானே, நீ செஞ்சா செஞ்சுக்கோ, ஆனால் நீ வந்துருப்பா, நீ வந்துருன்னு சொல்லி அவர் அழைச்சாருங்க. என் பாவ வாழ்க்கையிலேருந்து மீட்டை அழைச்சிட்டு வந்தார். நீங்கள் ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறாரு. அந்த மெத்துசிலாவை போல என்ன செஞ்சிடாதீங்க, அழிஞ்சிடாதீங்க. மெத்துசாலாவை போல அழிந்துடாதீங்க. அவர் இருதயத்தை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டவர் மீது அன்பு வைக்கணும். இன்னைக்கு பாவத்தை வெறுக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்ம யார் மேலே அன்புள்ளவர்களாய் மாறணும்? ஆண்டவர் மீது அன்புள்ளவர்களாய் மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இணைய விடாமல் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நம்மளுடைய பாவங்கள். நம்மளுடைய பாவம் என்ன செய்யாது? ஆண்டவரோட இணையவே முடியாது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்குங்க. பாவத்தை அவரால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை பரிசுத்தமாய் மாற்றி தேவன் என்ன செஞ்சுக்கிடுவார்? தன்னோட இணைத்து கொள்வார். ஆனால் எந்த பாவத்தையும் என்ன செய்ய மாட்டார்? தன்னோட ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசி நிமிடத்தில் மனந்திருமண கல்லனுக்கு கூட பரதீசி கிடச்சிருக்கோம். ஆனால் பாவத்தோடு இருந்து கடைசி நிமிஷத்தில் கூட மனம் திரும்பலன்னா நம்மளாம் எப்படிப்பட்டவர்கள்? பரிதவிக்கப்பட்டவர்களுங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஏன் இவ்வளோ பாரப்படுத்தி பேசுகிறான்னு தெரில. ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே அவ்வளோ இரக்கம் வச்சிருக்கிறாரு. யாரும் அழிஞ்சிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, யாரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அதற்காக தானே நான் பூமிக்கு வந்தேன். ஆண்டவர் பூமிக்கு வந்தது என்ன? தன்னை போல் அழியணுமா? இல்லை, என் ஜனங்களை என்ன செய்யணும்? நான் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும், என் பரலோகத்துக்கு நான் கூட்டு போகணும், என் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுறேன், அந்த இடத்துல என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டது நம்ம தெய்வம் மட்டும்தாங்க. நம்ம தெய்வம் மட்டும்தான். எந்த தெய்வமும் நமக்காக அடிப்படலை, எந்த தெய்வமும் நமக்காக முடி சுட்டலை, எந்த தெய்வமும் ரத்தம் சிந்தலை. நம்ம தெய்வம் மட்டும்தான் நமக்காக முழு ரத்தத்தையும் சிந்தினார். கல்வாரி மலையில் அவர் அன்பை காமிச்சிட்டாரு.
என் அன்பு இதுதான். என் அன்பை பார்த்து நீ வா, உன்னை நான் நித்தியத்தில் சேர்க்கிறேன். பரலோகத்துக்கு கொண்டு போகிறது வேற எதுவுமே கொண்டு போய்கிடாது, எதுவுமே கொண்டு போய்கிறாது. அதுதான் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த மெத்துசுலாவை போல நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி ஆண்டவர் வருகைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுமுங்க, நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோடு தாங்க பேசியிருக்கிறார். இத்தனை வார்த்தைகள் கேட்டோம், நம்ம மனம் திரும்பலன்னு வச்சுடுங்க, நம்மளோட பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னால பரிசுத்தமாக வாழ முடியாது, உன்னால உண்மையாக வாழ முடியாது, நீ மாம்சமானவன். பவுலே சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ளே வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிற என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு நீங்க பாவம் செய்யல, உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனித அந்த பாவம், அந்த பாவ ஜீன் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீ உங்க மத்தியில பேசி இருக்கிறார், உங்க மத்தியில பேசி இருக்கிறார். ஆவியானவர் உங்களை இருதயத்தில் வந்தார்னு வச்சிடுங்க, உங்களோட வாசம் பண்ணினார்னு வச்சிடுங்க. இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும், அவருடைய வருகையில நம் பங்கடைய முடியும். இன்னைக்கு நம்ம இழந்தவர்களாய் மாறிடக்கூடாது. அந்த மெத்துசுலாவை வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கை மாறிடக்கூடாது. ஆமாங்க, அந்த மெத்துசுலா தன்னுடைய தகப்பன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தோ, 100 வருடங்களாக தன்னுடைய பேரன் பேழையை கட்டியோ, அவனுடைய இருதயத்துக்கு அது போகலையே, அவனுடைய இருதயத்துக்கு அது போகலையே. இன்னைக்கு நம்ம எத்தனை பிரசங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எத்தனை பிரசங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை மனம் திரும்பி இருக்கிறதா? ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் எத்தனை நேரம் என் பிள்ளையை தேடி வந்துட்டேன், என் பிள்ளையை எத்தனை நேரம் தேடி வந்திருக்கிறேன், இன்னும் பாவத்தை அறிக்கிட மாட்டேக்கான அந்த மெத்துசுலாவை போல இருக்கிறான. என் அன்பை காட்டுறதுக்காக, என் அன்பை காட்டுறதுக்காக நான் கல்வாரியில முழு ரத்தத்தையும் சிந்தினேனே, நான் இவங்களுக்கு அடிக்கப்பட்டேனே, இவங்களுக்காக உடைக்கப்பட்டேனே, இவங்களுக்காக ரத்தம் சிந்தினேனே, இன்னும் என்ன தேட மாட்டேங்காங்களே. மகளே மகனே, உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது. எனக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால உண்மையா வாழ முடியல, நீங்க இந்த இடத்துல வந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல வந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இந்த இடம் முழுவதும், இந்த இடம் முழுவதும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் இனி பரிசுத்தமாய் வாழணும், இனி நான் உமக்காய் வாழணும், நான் உமக்காய் ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை தாங்குவேன்பா. நீ ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் ஒரு மிஷனரியாவா தாங்குவேன், நான் ஒரு மிஷனரிக்கா கொடுப்பேன். உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது நான் வெறுங்கையாய் வர மாட்டேன், நான் வெறுங்கையாய் வர மாட்டேன். ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்திட்டு வருவோம்பா. நான் பரிசுத்தமாவேன், நான் பரிசுத்தமாவேன். என் கூட சேர்ந்து ஒரு ஜன கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார், மாற்ற வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்க மத்தியில வந்திருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க கீழானவைகளை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஏதோ ஒரு பாவம் அது அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு பாவம் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறிக்கையிடு, நீ அதில் மாட்டி இருக்கிற. எனக்கு தெரியும், பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், குமாரானவர் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இன்னைக்கு விடுதலை பெற்றவர்களாய் போகணும், நீ விடுதலை பெற்றவர்களாய் போகணும். நீ பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ உன்னால விழ முடியாது, இந்த பாவத்திலிருந்து உன்னால விலக முடியாது, நான் உனக்கு உதவி செய்றேன், நான் உனக்கு உதவி செய்றேன். நீ என் அறிக்கையிடு, என் அறிக்கையிடு. ஒன்னு அந்த பாவத்தை கிழக்கிற்கு மேற்கிற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு அந்த பாவத்தை விலக்குவேன் சொன்னவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார். எல்லார் இருதயத்தையும் சுத்திகரிக்கிறது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எல்லார் இருதயத்தையும் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, இயேசு அவர் கூப்பிடுங்க. ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து இருக்கிறார். நீங்க செய்யற பாவம் ஆண்டவருக்கு அங்க பட்ட பகலை போல இருக்கிறது, அங்க பட்ட பகலை போல
போல இருக்கிறது. எல்லாரும் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுங்க, நான் பாவிதான்ப்பா, நான் பாவிதான்ப்பா, நான் பாவிதான்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய வருதைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படணும், நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி எல்லாரும் இருதயத்தில் சொல்லுங்க. அப்பா, எங்களோடு நீர் இடைப்பட்டீங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்பா. இத்தனை சத்தியத்தை அறிந்தோ, இத்தனை நீர் மெய்யானது என்று அறிந்தோ நாங்கள் அதை விலக மாட்டோம் ஆண்டவரே, அதை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்போ உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துங்க. ஒரு சில கூட்டத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே, ஒரு சில கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே, ஒரு சில கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். நீங்க ஆண்டவர் பாரப்படுகிறாரு. 820 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, 820 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. யார் மீட்டெடுப்பா, யார் மீட்டெடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் வியாகுலப்படுகிறாரு, ஆண்டவர் வியாகுலப்படுகிறாரு. 820 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே. இன்னைக்கு நம்ம ஜெபத்தினாலும் கொடுக்கிறதுனாலும் தான் அந்த மிஷினரிகளை தாங்கி 820 கோடி ஜனங்கள் மத்தியில் நம்மளுடைய சுவிசேஷம் பரவ போகிறது, நம்மளுடைய சுவிசேஷம் பரவ போகிறது. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட பொருத்தனை பண்ணுங்க, நீங்க ஆண்டவர்ட்ட பொருத்தனை பண்ணுங்க. நான் வெறுங்கையோட நான் வரக்கூடாதுப்பா, என் மூலமா ஒரு ஜன கூட்டம் வரணும், ஒரு ஜன கூட்டம் வரணும் ஆண்டவரே, ஒரு ஜன கூட்டம் வரணும்ப்பா, ஒரு ஜன கூட்டம் வரணும்ப்பா, ஒரு ஜன கூட்டம் வரணும்ப்பா. அப்பா, உமக்கு எனக்கும் இந்த பாவம் என்னைக்குமே இடையில வரக்கூடாது. உங்க பிரசன்னத்தில் நான் நிறைந்தவனாக இருக்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். உம்மோட ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன், நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன், நீ இன்னைக்கு உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு இருக்கிற. ஆண்டவர் வேகப்படுகிறார். உனக்கு நான் எத்தனை தாளந்து கொடுத்தேன், உனக்கு எத்தனை கிருபை கொடுத்தேன், நீ எங்கே கடந்த தெரியுமா, நீ எந்த இடத்துல கடந்த தெரியுமா, உன்னை நான் உயர்த்தி இருக்கிறேன், நான் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா, ராஜாக்களுக்கு மேல வச்சிருக்கிறேன், நீ என்ன மறந்தாயே. ஆண்டவர் சொல்லுகிறார், யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை நான் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சேன், நீ குப்பையில கடந்த, நீ தூசியில கடந்த, உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன மறந்துட்டு உலகத்துக்கு போறிய, நீ மேலானவையை மறந்துட்டிய, நீ கீழானவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறியேன்னு சொல்லி ஆண்டவர் வியாகுலப்படுகிறார். ஆண்டவர் யாரையோ பார்த்து சொல்லுகிறாரு, நீ குப்பைப்பா, நீ தூசிப்பா, உன்னை நான் உயர்த்தலையா, நீ ராஜாக்களோடும் அந்திரிகளோடும் உன்னை உட்கார அமர பண்ணலையா, நீ அமர்ந்த பண்ண பிறகு என்னை நீ மறந்துட்டிய. ஒவ்வொரு காரியம் வாங்கும்போது ஜெபித்த நீ இப்போதைக்கு எனக்கு ஆண்டவர் தரல, நான் உழைச்சி வாங்கினேங்கிற, நான் செஞ்சேங்கிற அந்த எண்ணம் வந்துட்டு ஆண்டவர் உன்னை எவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். உங்கள் கிருபை கொடுத்தது, உனக்கு தாளந்து கொடுத்தது, நீ உலகத்தை சம்பாதிக்கிறது இருக்கல, நீ நித்திய ஜீவன்ல ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் உனக்கு தாளந்து கொடுத்துருக்கிறேன். ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உன்னை சர்வ லோகத்துக்கும் சர்வ தேசங்களுக்கு ஒன்று பெரிய ஆளா உயர்த்துறதுக்கு தான் உன்னை தெரிந்து தாளந்து கொடுத்துருக்கிறேன். நீ உன் தாளந்த புதைத்து வைத்துக்கொண்டு, உன்னுடைய தாளந்த புதைத்து வைத்து கொண்டு இருக்கு. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற, மேலானவைகளை தேடிட்டு இருக்கியா, இல்லை கீழானவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறா? நான் எவ்வளவும் கொடுத்து உனக்கு போதெல்லாம் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்குறாரு. உங்க இருதயத்தில் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு. உனக்கு இவ்வளவும் தந்துட்டேன், ஏன் உன்னால சுவிசேஷம் அறிவிக்க முடியலை? ஏன் தாளந்தும் கொடுத்துட்டேன், நீ ஒன்றுமே இல்லாமல் வந்த, தாளந்து கொடுத்தேன், ஏன் உன்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஏன் உன்னால் ஊழியம் செய்ய முடியல? ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, உங்களோட தான் பேசுகிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, என் தாளந்தை நான் நீ பயன்படுத்துவேன், நான் குப்பைப்பா, நான் தூசிப்பா, எல்லாமே நீங்கள் தான் தந்திருக்கீங்க, என்னை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. இனி உலகத்துக்காக ஓட மாட்டேன், நான் மேலானவங்களை தேடுவேன்ப்பா. என்னை பரலோக நம்பிதானே தெரிந்து கொண்டிருக்கு, பரலோக நம்பிருக்கு. அப்பா, என்னை நம்பி இருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. என்னை நம்பி இருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, என்னை நீங்கள் நம்பினதற்காக நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஏசப்பா, எங்களோடு நீங்கள் பேசினீங்க ஆண்டவரே. அநேக வார்த்தைகள் வெளிப்பட்டது ஆண்டவரே. நீங்கள் பேசின எல்லாருடைய இருதயத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்கிறேன். துதிகான மகிமையில உண்மைக்கே சொல்லுகிறோம். ஏசியின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.